தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, 2021 தேர்தலுக்கு முன்பாக திமுக சொன்ன வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் திமுக இந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சிகள் நிறைவேற்றிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீட் தேர்வு ரத்து. இந்த நீட் தேர்வு ரத்து அப்ப ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, வெக்கம், மானம், சூடு, சுரணை இதெல்லாம் உள்ளவர்களுக்கு தெரியும் நீட் தேர்வை எப்படி ரத்து செய்ய வேண்டும் என்று. அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா பாருங்க நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்றாரு. ஆனா கிட்டத்தட்ட 50 லட்சம் கையெழுத்துக்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று வாங்கினாங்க. அந்த 50 லட்சம் கையெழுத்துக்களும் என்ன ஆனதுன்னு தெரியல. ஏன்னா சேலத்தில் நடந்த அந்த மாநாட்டில் காவாலா பாட்டை போட்டு அந்த கையெழுத்தெல்லாம் கீழே போட்டு நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த நீட் தேர்வை இப்போ வரைக்கும் ரத்து செய்யப்படலை. இந்த மாணவ செல்வங்கள் வந்து அவர்களை நம்பி நீட் தேர்வு நமக்கு இனிமே இருக்காது, திமுக ஆட்சி வந்துருச்சு அப்படின்னு நினைச்ச மாணவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாரி ஒரு மன உளைச்சலையும் மிகப்பெரிய ஒரு இதையும் வந்து திமுக அரசு கொடுத்துருச்சுன்னு நம்ம சொல்லணும். அதுக்கடுத்து வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 35 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் திருமணம் ஆகாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அரசு வேலை தருவேன் அப்படின்னு திமுக சொன்னது. இதை திமுக அரசு செஞ்சிருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா திமுக ஒண்ணு மட்டும் செஞ்சது. என்ன செஞ்சதுன்னா, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை வந்து திமுக அரசு உருவாக்கி கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் வந்து வெளியில போயிட்டு வராங்க அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சின்ன குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லை. எல்லாருமே இங்கே பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க, கற்பழிக்கப்படுறாங்க. இப்படி பல்வேறு சம்பவங்களை தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சட்டம் ஒழுங்கு என்பது தமிழ்நாட்டில் மிக கேவலமான முறையில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு அப்படின்னா அது இந்த திமுகனுடைய ஆட்சியில தான். இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடைபெற்றது போல சட்ட ஒழுங்கு வேற எங்கேயுமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டேன்னா, கிட்டத்தட்ட இந்த 4.5 ஆண்டுகள்ல 26 லாக்அப் மரணங்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு தகவல் அறிக்கை மூலியமா நம்ம பெறுறோம். இந்த 26 லாக்அப் மரணங்கள் மட்டும் இல்லாம கொலை, கொள்ளைகள், இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் போன்றவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், ஒரு சாதாரண பாமர மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பள்ளி, கல்லூரி செல்லக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இன்னும் சொல்லணும்னா இதையும் தாண்டி ஒருபடி மேல வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மூதாட்டிகளுக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்கி கொடுத்ததுல ஐயா ஸ்டாலினுடைய அரசு ரொம்ப தெளிவாக இருக்கு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த மாதம் தோறும் மின் கட்டணம் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா நம்ம 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்துவோமா, அது பெரிய தொகை அதிகமாக வரும், நம்மளால கட்ட முடியாத ஒரு சூழல் வரும். அதனால மாதம் மாதம் மின் கட்டணத்தினுடைய இதை வந்து நாங்கள் அமல்படுத்துறாரு. ஆனா அந்த துறையினுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுட்டாரு, இனிமே நாங்க என்ன பண்ண போறோம் பாருங்கன்னாங்க. ஆனா கடைசியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட வாங்கினாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருந்து 10 ரூபாய் பாலாஜி என்று பெருமையோடு தமிழக மக்களால் அழைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய மின்துறையில வந்து எந்த விதமான நல்ல செயல் திட்டங்களையும் கொண்டு வரல. இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை நம்ம வந்து வெளியிலேருந்து தனியார்கிட்ட இருந்து வாங்குறோம், மின் பற்றாக்குறை இருக்குங்கிறாங்க. இந்த மின் பற்றாக்குறையை போக்குவதற்கான வேலைகளை என்ன செய்ய வேண்டும், இந்த வேலை திட்டங்கள் என்ன, அந்த செயல் திட்டங்கள் என்ன, எதுவுமே நம்ம பண்றது இல்லை. ஆனா தமிழ்நாட்டுடைய கடன் மட்டும் பார்த்தீங்கன்னா 9.5 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருக்கு. அப்ப அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்படியே ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்தாங்களா. இதுக்கப்புறம் பாருங்க ஐயா உதயநிதி அவர்கள் சொன்னாரு, எல்லா வீட்டுல இருக்கிற நகையை கொண்டு போய் பேங்க்ல அடகு வச்சிருங்க, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நகை கடன் தள்ளுபடி பண்ணிடுவோங்க. ஆமாங்க, நீங்க 5 பவுனோ 10 பவுனோ எவ்வளவு வச்சிருக்கீங்களோ கொண்டு போய் கூட்டுறவு பேங்க்ல வச்சிருங்க, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே பாருங்க திமுக ஆட்சி நகை கடனை தள்ளுபடி பண்ணிடும்னு எங்க ஐயா சின்னவர் இளவரசர் இன்பநிதி ஐயாவுடைய அப்பா இருக்காருல உதயநிதி, அவர் சொன்னாரு. ஏன்னா இவர் தான் வந்து ஐயா ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின். அவர் சொன்னாரு, துணை முதல்வர் முன்னாள் சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய சேகுவரா, சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர், விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர், விளையாட்டு பிள்ளையாகவே நிறைய இடங்கள்ல விளையாட்டுத்தனமாக பேசக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயம் தான் இந்த நகை கடன். இந்த நகையை கொண்டு போய் நீங்கள் பேங்க்ல வச்சீங்கன்னா உடனடியாக நகை கடன் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தானே கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாரு. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கடுத்து ஒரு படி மேலே போய் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம வாகனங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது இல்லை. ஆனால் பாருங்க, பெட்ரோலுக்கு 4 ரூபாய் நாங்கள் மானியம் கொடுப்போம், டீசலுக்கு 4 ரூபாய் வந்து வரியை குறைப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது எதுவுமே குறைக்கல, பெட்ரோலையும் குறைக்கல, டீசலையும் குறைக்கல. இதெல்லாம் ஒரு படி மேலே போய் குடும்ப தலைவிகளே, பெண்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா பாருங்க கேஸுக்கு 100 ரூபா மானியம் தருவோம்னாங்க. 100 ரூபா மானியம் தருவீங்களா கேஸுக்கு? பரவாயில்லையே, ஒரு மாதம் 100 ரூபாய் சேர்த்தோம்னா 12 மாசம் 1200 ரூபாய் ஆச்சு, அது ஏதாவது நம்ம ஒரு செலவை நம்ம குறைக்கலாம் அப்படின்னாங்க. அது எதுவுமே செய்யலை. ஆனால் பெருமை பேசுவாங்க இவங்க, நாங்கள் மகளிர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துருவோம். ஏடா நீங்கள் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்களே, இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால தமிழ்நாட்டுடைய பெண்கள் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா, இல்லை அவங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் நீங்கள் பாருங்க, 1952லேருந்து தமிழ்நாடு அரசு வாங்கின கடன் வெறும் 5 லட்சம் கோடி தாங்க. எவ்வளோ? 5 லட்சம் கோடி தாங்க கடன். ஆனால் இந்த 4.5 ஆண்டுகளில் இவங்க வாங்கின கடன் 4.5 லட்சம் கோடி. அப்போ கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடி ரூபாய் நம்மளுடைய பேரில் ஒவ்வொரு
தமிழ்நாட்டினுடைய குடிமகன்கள் மேலேயும் இந்த 4.5 லட்சம் கோடி ரூபாய் திமுக ஆட்சியில் வாங்கப்பட்ட கடன் நம்ம மேல சுமத்தப்பட்டு இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த விதமான நல்ல திட்டங்களையும் புதுசா கொடுப்பதே இல்லை, அந்த திட்டங்களை கொண்டு வரதும் இல்லை, செயல்படுத்துவதும் இல்லை. ஆனால் கடனை மட்டுமே வாங்கி வாங்கி கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை நடத்த முடியும், இந்தியாவிலேயே இப்படி ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னா அது ஐயா ஸ்டாலினால தான் முடியும். தமிழ்நாடு கண்ட வளர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் விக்கில் போவாரு, இப்போ வித்து விக்கில் வராரு, அவ்வளவுதான். வேற எந்த விதமான வளர்ச்சியும் கிடையாது. இதுதான் வளர்ச்சியா? என்னங்க, நீங்க எந்த அமைச்சரா இருந்தாலும் உங்களுக்கு வேண்டப்பட்ட அமைச்சர்களுக்கு நீங்க துறையை கொடுத்துருவீங்க, மக்களுக்கு எந்த விதமான நலத்திட்டங்களும் செய்ய மாட்டீங்க. அதுலயும் பாருங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஆண்கள்லாம் யாராவது கை கொடுக்க வந்தாங்கன்னா தப்பு அடி அடிப்பார் கண்ணத்துல. இப்படி அது இப்படி இப்படி அடிக்க மாட்டாரு, இப்படி அப்படின்னு அடிப்பாரு. ஆனா பெண்கள் யாராவது வந்தாங்கன்னு வச்சுங்களேன், வாங்க வாங்க வாங்க, கையில வந்து ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சிருப்பாங்க, கருங்காலி ஸ்டிக்கு. ஏன்னா இவங்க தான் பகுத்தறிவு பேசுவாங்க. நிறைய காணொலிகள் வரும், நம்ம அம்மா துர்கா ஸ்டாலின் வந்து பூஜை அறையில் போயிட்டு அந்த பூஜைகள்லாம் நாங்கள் எப்படி பண்ணுவோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்க வந்து கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது நம்மளே சொல்லுவாங்க. ஆனால் இவங்க தான் பகுத்தறிவு பகலவன் பெரியாருடைய பேரன்கள் வாரிசுகள், பெரியாரின் தடி பிடித்து வந்தவர்கள், நாங்கள் ஈவேராவினுடைய வாரிசுகள், ஈவேராவினுடைய பேரன்கள் உருட்டி தள்ளுவாங்க. ஆனால் அவருக்கே ஒரு இது கட்டுறாங்கன்னா மாலையை கொண்டு போய் போட்டுருவாங்க, அவர் சிலைக்கு மாலையை போட்டுருவாங்க. இதுதான் கேட்டால் பகுத்தறிவாங்க. இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை வந்து திமுக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகள் வந்து பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி போட்டிட்டது. அதில் ஒருவர் கூட இஸ்லாமியர் கிடையாது. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்க மாட்டோம், ஏன்னா நான் பாஜகவினுடைய நேரடி எதிரிங்க, அதனால நான் வந்து இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ சீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தது. இப்படி பல்வேறு பொய்யான பிரச்சாரங்களை திமுக அரசு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனால் இது ஒருபடி மேலே போய் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாரு, இந்த அவர் ஒரு நடைபயணம் போகிறாருல, அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, திமுகவினுடைய உருட்டும் திருட்டு அரசியலும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிட்டாங்களா, இங்கே பாருங்க எதுவுமே நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு பக்கம் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் எப்போதும் போல திமுகவுக்கு எதிராக, திமுகவினுடைய ஆட்சி என்றாலே ஒரு இழிவான ஆட்சி, ஒரு கேவலமான ஆட்சி, அந்த ஆட்சியில் மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு ஆட்சி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு மேடை தரும் அண்ணன் சீமான் அவர்கள் இதை பற்றி தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்களும் திமுகவினுடைய ஆட்சிக்கு எதிராக, திமுகவினுடைய ஆட்சியில் என்னென்ன தவறுகள்லாம் நடைபெற்றது அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நீங்க பாருங்க, 2021 தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் என்னென்ன வாக்குறுதிகள்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொன்னாங்களோ அதே வாக்குறுதிகள் தூக்கிட்டு வருவாங்க. இப்போ 2026க்கும் வருவாங்க. வந்துட்டு நாங்கள் கச்சத்தீவை மீட்போம், நீட் தேர்வை ஒழிப்போம், வெக்கமானம் சூடு சொரணை இருந்தால் நீட் தேர்வை ஒழிக்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும், அதுக்கப்புறம் நாங்கள் கேஸுக்கு மானியம் தருவோம், அப்புறம் பெண்களுக்கு மகளிர் விடியல் பேருந்து கொடுத்த மாதிரி ஆண்களுக்கு வந்து விடியா பேருந்து நாங்கள் கொடுக்க போகிறோம், அதே போல் வரக்கூடிய தேர்தலில் வந்து டாஸ்மாகில் வந்து ஒரு ஊர்கா பாட்டில் கூட நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு கூட இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. இதில் இந்த ஊர்கா பாட்டில் தான் எனக்கு பெரிய விஷயம் ஞாபகம் வருது. என்ன சொன்னாங்க, கொரோனா காலகட்டம், இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு, அப்படிப்பட்ட தமிழ்நாடு அரசு சரியில்லாமல் இருக்கு இந்த அதிமுகனுடைய ஆட்சி காலத்திலேருந்து பிரச்சாரம் பண்ணாங்க. வாயில கருப்பு துணி கட்டிக்கிட்டு, கருப்பு கலர் சட்டையை போட்டுக்கிட்டு, கையில் ஒரு கருப்பு கலர் கொடியை பிடிச்சிக்கிட்டு, டாஸ்மாக் கடைகளை மூடு மூடு, டாஸ்மாகே மூடு அப்படின்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாஸ்மாக கூட திறந்து வச்சு பிளாக்ல சரக்கு விட்டாங்க. இது உண்மை. எல்லா மதுபான கடைகளையும் இரவு நேரங்களில் 10 மணி, அந்த அரசு நிர்ணயித்த நேரத்தை தாண்டி அந்த 10 மணிக்கு கடையை மூடுறோம்ல, ஆனால் இவங்க விடிய விடிய 24 மணி நேரமும் மது வந்து அப்படியே ஆறா ஓடுதுங்க. இந்த காவேரி ஆறு இதில் கூட தண்ணி ஓடலைங்க, ஆனால் இந்த டாஸ்மாக் கடைகளில் ஆற்றுல தண்ணி தண்ணியாக ஓடுற மாதிரி வித்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்க, நம்ம எல்லாம் தண்ணி தட்டுப்பாடு, குடிப்பதற்கு நீர் இல்லை அப்படின்னு நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். மக்கள் வந்து குடங்களை தூக்கிட்டு போனாங்க, சாலை மறியல் பண்ணாங்க அப்படின்னு. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு டாஸ்மாக் கடைகளில் இந்த இடத்துல சாராயம் வந்து இல்லைப்பா, இந்த பிராண்டு சாராயம் இல்லை, இங்கே சாராயம் கிடைக்கலன்னு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ என்னன்னா, குடிப்பதற்கு நீர் இல்லை என்றாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டு மக்கள் சாராயத்தை குடிக்க வேண்டும்னு ஒரு ஆட்சி நடத்தினவர் தான் ஐயா ஸ்டாலின். அதுக்கு உதாரணமே வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம், அதற்கு பின்பாக கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு மனிதன் வந்து தன் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இப்போ சாலை விபத்தில் இறந்துட்டாலோ, இல்லது வந்து அரசினுடைய கவனக்குறைவால் ஒருவன் இறந்து விட்டாலோ அவர்கள் நிதி வந்து 3 லட்சம் 5 லட்சம் தான். ஆனால் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துட்டா உடனே 10 லட்சம் ரூபா நிதி அறிவித்து இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அவருக்கு நடத்துறாருன்னா அது எப்பேற்பட்ட ஒரு ஆட்சியாக இருக்கும்னு நீங்கள் பாருங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, தொடர்ச்சியாக நாங்கள் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த 21 26 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி முடிய போகுது. இந்த 5 ஆண்டுகள் எத்தனை டாஸ்மாக் கடைகள் நீங்கள் மூடிங்கன்னு கேட்டால் இல்லை. கேட்டால் உடனே சொல்லுவாங்க 500 டாஸ்மாக் கடையில் நாங்கள் மூடியிருக்கோம். இந்த 500 கடைகளுமே வருமானம் குறைவாக இருந்த கடை. அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து இருந்தார். அந்த வழக்கின் அடிப்படையில் இந்த 500 கடைகள் மூடப்பட்டதுங்கிறது தான் உண்மை. ஆனால் இதெல்லாம் மறைச்சிட்டு நாங்கள் 500 கடையை மூடணும்னு வெக்கமே இல்லாமல் இந்த திமுக கடையை சொல்லிட்டு இருக்காங்க. இது இன்னொரு விஷயம் நீங்கள் பாருங்கள், இந்த டாஸ்மாக் துறைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா,
இதுல மிகப்பெரிய ஒரு ஊழல் நடைபெற்றது. இடி ரெய்டு வந்தது. அதுக்கு பின்பாக பாஜகவும் திமுகவும் என்ன சமாதான வார்த்தைகள் பேசினார்கள் என்று தெரியவில்லை. இந்த இடி எங்க போனதும் தெரியல. இன்னமும் இந்த டாஸ்மாக் கடைகள்ல பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்குவதாக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஆனா தமிழ்நாட்டு பெண்களுடைய தாலி அறுத்த இந்த சாராயத்தை ஒருபோதும் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு பொறுப்பேற்றார்ல, அந்த ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் அந்த டாஸ்மாக் கடையை மூடலைங்க. அப்ப பெண்கள் எல்லாம் குறிப்பா இதை பார்க்கணும். என்ன காரணம்னா, தொடர்ச்சியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டு அமல்படுத்தாம நீங்கள் ஒரு கூட்டத்தை போட்டு, மாவட்ட அளவில் ஒரு கூட்டத்தை போட்டு இந்த டாஸ்மாக் கடைகள்ல ஏன் மதுபானம் விற்பனை குறைஞ்சு போயிடுச்சு, இந்த தீபாவளிக்கு 450 கோடி ரூபாய் நீங்க டார்கெட் வைக்கணும், அடுத்த பொங்கலுக்கு 500 கோடி ரூபாய் டார்கெட் வைக்கணும். இந்த 450 கோடியும் 500 கோடியும் பாத்தீங்கன்னா ரஜினி படத்தோட டார்கெட்டோ இல்ல விஜய் படத்தோட டார்கெட்டோ இல்ல. இது எல்லாமே டாஸ்மாக் கடைகளில் விற்பனையாகக்கூடிய சாராயத்தினுடைய டார்கெட். இப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தக்கூடிய திமுக தான் மீண்டும் மக்களை சந்தித்து நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம்னு கேட்கிறான். இப்பவே சாராயம் 6 போல டாஸ்மாக் கடைகள்ல இரவு 10 மணிக்கு மேல ஜோரா விற்பனை நடக்குது. கள்ளச்சந்தைகள்ல மது விற்பனை நடக்குது. 12 மணிக்கு திறக்க வேண்டிய கடைகளை காலையில 9 மணிக்கு திறந்துடுறான், 8 மணிக்கு திறந்துடுறான். இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் கடைகள் சற்று சாத்தப்பட்டிருக்கும். இந்த சைட்ல இருக்கிற சந்து வழியாக 24 மணி நேரம் சாராயம் இருக்குது அப்படின்னு பல்வேறு காணொலிகளும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆனா இது திராவிட மாடல் ஆட்சியா இல்ல சாராய மாடல் ஆட்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. குறிப்பா இது சாராய மாடல் ஆட்சி தான். இந்த ஆட்சியை மீண்டும் இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கணுமா அப்படி என்பதை நீங்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா இது வரைக்குமே எந்த விதமான திட்டத்தையுமே அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை. எந்த வாக்குறுதியை அவங்க முழுசா நிறைவேற்றிருக்காங்கன்னா எதுவுமே கிடையாது. இப்போ மகளிர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்க. ஆனா அதுக்கு பின்பாக என்ன சொன்னாங்க, ஆட்சி வந்ததுக்கு பின்பாக தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கு அந்த தகுதியை நீ எப்படா பாக்குற, அந்த தகுதியை நீ எதை வச்சு நான் கண்டுபிடிச்சேங்கிற மாதிரி கேள்வி இருக்குல்ல. அந்த தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாயில அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்களும் இடம் பெறுகிறார்களா, இல்ல அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லையாங்கிற பல்வேறு கேள்விகள் தான் நமக்கு எழுது. அந்த வகையில இந்த திமுகவினுடைய திருட்டு ஆட்சியும் இந்த பொய் பிரச்சாரமும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. மக்களாகிய நீங்கள் தான் விழிப்புணர்வு கொண்டு இந்த திமுகவை ஆட்சி அரியணையிலிருந்து இறக்கிவிட்டு மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வராத அளவுக்கு பார்த்துக்கணும். மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.